1995 சென்னை பூந்தமல்லியில ஒரு கேங் வார் ஸ்டார்ட் ஆச்சு. பல வருஷமா அந்த ஏரியாவை கண்ட்ரோல்ல வச்சிருந்த தயாளனை போட்டுட்டு அந்த இடத்தை எப்படியாவது பிடிக்கணும்னு நிறைய பேர் ஸ்கெட்ச் போட்டானுங்க. ஆனா எவனாலையும் தயாளனை நெருங்க கூட முடியல. அதுக்கு காரணம் அவனுக்கு லெஃப்ட் ரைட்டா இருந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், டில்லி பாபு, சக்கரதாஸ். கேங் வாரோட எண்டுல தயாளன் தான் எப்பயுமே பூந்தமல்லிக்கு கிங்னு கெத்தா நின்னான். அதை கொண்டாட எல்லா ரவுடிகளையும் அவனோட பர்த்டே பார்ட்டி கூப்பிட்டு ஆட்டம் போட்டான். அன்னைக்கு டில்லி பண்ணின ஒரு சப்ப தப்புக்கு கூட்டத்துல வச்சு அவனை அசிங்கப்படுத்தினான் தயாளன். மொத்த கூட்டமும் டில்லியை பார்த்து சிரிச்சிச்சு. காண்டான டில்லி சட்டுன்னு பொருள் எடுத்து தயாளனையே பட்டுன்னு போட்டான். சிரிச்சுக்கிட்டு இருந்தவனுங்கெல்லாம் அப்படியே உறைஞ்சு போய் பார்த்தானுங்க. அன்னைக்கு ராத்திரிக்குள்ள எல்லா ஏரியாவிலும் இது பரவிச்சு. விடிஞ்சப்போ பூந்தமல்லி ஏரியாவில் ஒரு புது கிங்கா உருவானா டில்லி பாபு. டில்லிக்கு நண்பனா இருக்கிறத விட ஏரியாவில் நம்பர் 1 இருக்க ஆசைப்பட்டான் சக்கரதாஸ். டில்லியை மொட்டை பண்ண பிளான் போட்டான். 25 வருஷம் பல அட்டம்ப்ட். இப்ப வரைக்கும் அவனால டில்லியை அசைச்சிக்க கூட முடியல. காரணம், டில்லி பவர்லையும் பதவியிலையும் இருக்கிறவங்களுக்கு பல சம்பவம் பண்ணி இன்னும் பவர் ஆனான். வாடலே இதில் ஒருத்தனோட டீட்டெயில் இருக்கு. அவன்கிட்ட இருக்கிற ஹார்ட் டிஸ்கை தூக்கிடு. அந்த ஹார்ட் டிஸ்கை டைம் கிடைக்கிறப்ப வாங்கிக்கிறேன். அது வரைக்கும் நீயே வச்சிரு. என்கிட்ட விட்டல, கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப முக்கியமான ஹார்ட் டிஸ்க்குப்பா. இது வெளியே வந்தால் ஆட்சிக்கே ஆபத்து. அப்போ இந்த டில்லினால தான் ஆட்சியாக இருக்குன்னு சொல்கிற. என்ன பண்ண சொல்கிற? Welcome to the show. வினோதமான மனிதர்கள். மலேசியாவை சார்ந்த லியோ த்ரூ அப்படின்றவருக்கு மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் ஈர்க்கக்கூடிய காந்த சக்தி உடம்புல இருக்கான். பிரான்சை சார்ந்த மைக்கேல் லாட்டிட்டோ அப்படின்றவரு ஒரு முழு ஏரோப்ளேனை கடிச்சே தின்னுட்டாரு. ரஷ்யாவை சார்ந்த நட்டாஷா டெம்கினா அப்படின்ற ஒரு பொண்ணுக்கு கண்களாலேயே எக்ஸ்ரே எடுக்கிற ஒரு சக்தி இருக்கான். அதெல்லாம் எங்க நம்ம ஊரை சார்ந்த ராஜ்மோகன் நாயர் அப்படின்றவரு அவருடைய உடம்புல இருந்தே கரண்ட்டை செலுத்தி ஒரு எலக்ட்ரிக் பல்பை எரிய வச்சுட்டாரு. இப்படி உலகம் முழுவதும் வினோதமான மனிதர்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில நம்ம ஊர்ல வித்தியாசமான பழக்கங்களும் வினோதமான மனிதர்களும் தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திச்சிட்டு இருக்கோம். நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்க மகனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் பையன் ரொம்ப சாஃப்ட் மேடம். அவன் என்ன சொல்றது, எமோஷனல் டைப் வேற. அவன் பிடிச்ச ஹீரோ தான் படத்துல அடி வேண்டன்னு வச்சுங்க. ஏன்டா ஆகுற? சூர்யாதா சத்ய ராமசாமின்னு தெரியாம செத்துட்டப்பா. படம்டா இது. ஷூட்டிங் முடிஞ்சோன்னா அசின் வீட்டுக்கு போடுவாடா. ஏன்டே சொல்றீ? அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுங்களேன், அவனுக்கு உயிர். ஃப்ரெண்ட்ஸ் தான் என்ன வேணாலும் பண்ணுவோம் மேடம். நான் தியாகு, பூந்தமல்லி மகாலட்சுமிலேருந்து வரேன். நான், காந்தி, மணினா, அப்புறம் டில்லி பாபு, நாங்களாம் சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸு. யாருக்காவது ஒரு பிரச்சனைனா காந்தி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவேன் மேடம். நல்லா ஏமாத்திட்டு இப்போ மாட்டினி அசிங்கமா? அட சி, லவ் தானே பண்ண. ஆமா. என்னமோ கல்யாணம் பண்ணிட்டு ஏமாத்துன மாதிரி சீனா போற. அப்படியே அடிச்சனா பண்டல பட்டு பெருசா பேசுற. டேய் டேய். ஐயோ தங்கச்சி ஃபீவரா?
சமநிலையில இருக்கமா கவலைப்படாதம்மா நடிக்கிறாரா வருவானா? யாரா அவன் இவ்வளவு பொங்குறான்? அண்ணா பாத்துக்கிறேன் காசு இல்ல இருக்கட்டும் இந்த நானா அந்த பிரச்சனையை முடிக்கிறேன்னு புது பிரச்சனை எங்களை கோத்து விட்டுறான் மேடம் அவன். என்ன 4 வருஷம் ஏமாத்தனா, இவன 2 வருஷம் ஏமாத்தனா, இப்பதான் அவன் கையில கடிச்சாலே அதுக்குள்ள உள்ள புத்தி கெடுத்துட்டான்டா. உன் ஃப்ரெண்டா அவன்? ஒஸ்ட். ஆஃபீஸில் யாருக்கு என்ன ஹெல்ப்னாலும் காந்தி தான் ஓடி ஓடி வந்து டக்குன்னு ஹெல்ப் பண்ணுவான். அவன் வேலையவே செய்ய யோசிக்கிற இந்த காலத்தில் அடுத்தவங்க வேலையை கூட இழுத்து போட்டு செய்வான் மேடம். என்னங்க இது வரைக்கும் சொன்ன விஷயம் எல்லாமே சாதாரணமா இருக்கே, வினோதமா எதுவுமே இல்லையா அப்படின்னு பாக்குறீங்களா? இன்னைக்கு இங்க வரப்போற கெஸ்ட் கிட்ட வினோதமான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்றத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்ல. லெட்ஸ் வெல்கம் காந்தி on our show today. Come on, let's start everybody. Hi. வணக்கம். வாங்க உட்காருங்க. வணக்கம். சோ காந்தி, இந்த வினோதமான பிரச்சனை உங்க வாழ்க்கையில வரதுக்கு முன்னாடி உங்க லைஃப்ல எது பிரச்சனையா இருந்தது? வேற என்ன, லவ் தான். நானும் எல்லாரும் மாதிரி தாங்க இன்ஜினியரிங் படிச்சுட்டு. முடியுமா முடியாதா? ஏய் பொண்ணை பாடுறா, நல்லா மசாலா பட்டாணி வித்தவனுக்கு திசா பட்டாணி கச்சா மாதிரி கொத்தா அழகா இருக்கிறா. உன் மூஞ்சிக்கு எல்லாம் ஜாஸ்திரா போடுறா. வெளில தெரிஞ்சா ஏய் அது 90s கிட்ஸ்க்கே பெருமைடா. போடுறா 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 போடுறா.